அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, நான் ஆயிஷா ஆஃபியா. நான் உங்களுக்கு கதை கூற முன் வந்துள்ளேன். கரடி சொன்ன இரகசியம். ஒரு ஊரில் 2 இணை பிரியாத நண்பர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களின் பெயர் கண்ணன், பொன்னன். இருவரும் வியாபாரம் செய்வதற்காக காட்டு வழியே நடந்து கொண்டு சென்றார்கள். செல்லும் வழியில் அவர்களுக்கு ஒரு ஒலி கேட்டது. இருவரும் பின்னால் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். கரடி ஒன்று பின்னால் வேகமாக வந்து கொண்டிருந்தது. அவர்கள் தலை தெறிக்க ஓடி கண்ணன் வேகமாக மரத்தில் ஏறினான். ஆனால் பொன்னனுக்கோ மரத்தில் ஏற தெரியாது. பொன்னன் யோசித்தான். அவனது உள்ளத்தில் திடீரென்று ஒரு யோசனை வந்தது. கரடி எப்போதும் இறந்த உடலை உண்ணாது என்பதே அதுவாகும். அவன் கண்களை இறுக்க மூடி மூச்சை இழுத்துக்கொண்டு இறந்தவன் போல நடித்தான். கரடி வந்து அவன் முகத்தை அவதானித்து அவன் இறந்து விட்டான் என்று நினைத்த கரடி அவ்விடத்தை விட்டு விலகிச் சென்றது. கண்ணன் இறங்கி வந்து பொன்னனிடம், என்ன கரடி சொன்ன உன்னிடம் காதினுள் என்ன ரகசியம் கூறியது என்று கேட்டான். அதற்கு பொன்னன் கூறினான், ஆபத்தில் உதவாத நண்பர்களோடு எப்பவுமே நண்பர்களாக இருக்கக்கூடாது என்று கூறியது என்று. இருவரும் வேறு வேறு வழியில் பிறந்து சென்றார்கள். கதையின் நீதி, ஆபத்தில் தம் முன்வந்தே உதவி செய்பவன் உண்மையான நண்பன்.